2 வாட்டி பார்க்கலாம் இந்த படத்தை. ரொம்ப நல்லா இது முன்னாடி வந்து மாரி செல்வராஜ் படம்னா ஒரு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஹேட்டர்ஸே இந்த படத்தை வந்து லைக் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எடுத்திருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. அதுதான் ப்ரோ எல்லாரும் சொன்னாங்க இந்த படம் பார்த்தா அழுதுருவீங்க, அவ்வளோ டச்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்காக தான் வந்தேன். சரி நம்மளும் போய் அழுது தான் பார்ப்போமே அப்படின்னு வந்தேன். ஸோ ரொம்ப அழ வைக்கலனாலும் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துட்டாருன்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், டெத்துலேருந்து நம்ம வெளியே வந்தோன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தந்தது தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது. உண்மையாக சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ், நல்லா டச்சிங்காக இருந்தது. எது ப்ரோ? இல்லை கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. படமே வந்து அந்த கிளைமேக்ஸில் தான் எமோஷன். மற்றபடி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஜாலியாக போயிட்டுருக்கோம். படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும் படம். மற்றபடி நம்ம பெருசாக ஹேட்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு ஹேட்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. அந்த லவ் ஸ்டோரியில் வந்து அது லவ்னே சொல்ல முடியாதுல்ல. அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க அந்த டீச்சரை பார்க்கும்போது என் அம்மா ஃபீல் வருது ஒரு வாட்டி, இன்னொரு வாட்டி என் அக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல. இதில் எங்கே ஆபாசம் இருக்கு? நல்லா நீட்டாக சூப்பராக எடுத்திருக்காங்க. அவங்க தான் ப்ரோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு கதையை வந்து அப்படியே சூப்பராக கொண்டு போகிறாங்க. நல்லா இருக்கு படம். டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அதாவது ஒரு கிராமத்து ஒரு வாழை இது மாதிரியான ஒரு கான்செப்ட்க்கு எப்படி அந்த வெஸ்டர்ன் பீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சூப்பராக ஆட் பண்ணியிருக்காரு சனா. அவங்க 2 பேருக்குள்ள சூப்பராக செட் ஆயிடுச்சு மாரி செல்வராஜ் சனா சார். பட் ஸ்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா பரியேறும் பெருமாள் தான் என்ன கேட்டால் அவரோட பெஸ்ட்டு, மாரி செல்வராஜோட பெஸ்ட் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இல்லை பரியேறும் பெருமாள் வந்து அது பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது ப்ரோ. அது படம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. ஸோ மாமன்னன் அதெல்லாம் வந்து கூட செகண்டரி தான். பரியேறும் பெருமாள் வேற மாதிரி ஒரு ரிஃபார்ம் வேற மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட்டை வந்து காமிச்சிட்டா வந்து எல்லாரும் அழுதுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பையனோட அந்த பசி சில விஷயம் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கு. ஒரு அரசியலை காமிச்சிருக்காரு. பட் ஸ்டில்லு பரியேறும் பெருமாள் தான். இது நல்லா தான் இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல. பட் பரியேறும் பெருமாள் தான் பெஸ்ட். கலையரசன் திவ்யாதுரைசாமி நிக்கிலா அப்படி பண்ணியிருக்காங்க. ஓகே தான் ப்ரோ. ஓகே தான், நார்மலாக தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இதுவாக இல்லை. பையன் தான் பின்னிட்டானுங்க, அந்த 2 பசங்களும் பின்னிட்டானுங்க. அந்த அம்மா கேரக்டர் அவங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க. மற்றபடி ஓவராலாக எல்லா கேரக்டரும் அவங்கவுங்க போர்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. 5க்கு ஒரு 4 கொடுக்கலாம் ப்ரோ. அதுதான் ப்ரோ ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி. ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதான் அந்த படம் வந்து எல்லாரும் பேசி பாருங்களேன். ரொம்ப சோகமாக அழுதுருப்பாங்க, தேம்பி அழுதுருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறாரு டேரக்டரு. அந்த பாட்டை அழுகிறதுக்குன்னே ஒரு மாதிரி ஒரு இளவு வீட்டுக்கு போயிட்டு வெளில வரும்போது இப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி டல் ஆகிட்டாங்க எல்லாருமே. மற்றபடி ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப காமெடியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு அவ்வளோ காமெடி இல்லை, ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டட் மூவி மாதிரி சின்ன காமெடி வச்சு. உண்மைதான் பேசியிருக்காங்க உள்ள. ரஜினிக்கு ஏன் வந்து ரஜினிக்கு படங்கள் நிறைய கிடைக்குது, ரஜினி ஏன் பெரிய ஆளானார் கமலோட அப்படின்றத ஒரு சின்ன காமெடி வச்சு பண்ணியிருக்காங்க. மற்றபடி அள வச்சுட்டாங்க. அது எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸ்கூல் டயத்தில் ஒரு டீச்சர் ஒருத்தவங்க பிடிக்கும். அவங்க வந்து ஒரு க்யூட்டாக ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அது அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. கிளைமேக்ஸில் ரொம்ப டல்லாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப டல்லாக மீன்ஸ் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி கர்ணனில் ஒரு இன்சிடென்ட் முடிஞ்சதில்ல. பாட்டில் சூப்பராக இருக்குது ப்ரோ. கடைசியில் பாதகத்தின்னு ஒரு பாட்டு வந்தது. அந்த பாட்டு பயங்கர ஹிட்டுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரெக்கார்டிங்லாம் சூப்பராக, பிஜிஎம்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் ஒன்று தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். அந்த டேரக்டர்ஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது வேறு எந்த படமும் பிடிக்காதவங்க அதையே அவங்களுக்கு பிடிக்கல அப்படிலாம் வந்து பாலிடிக்ஸ் பேசாமல் இருந்தாங்கன்னா இன்னும் கூட்டம் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. 10 கொடுக்கலாம். இந்த மாதிரி படத்துக்கு நல்ல அவார்டும். படம் நல்லா இருக்கு ப்ரோ. சீரியஸாக அது என்னன்னா ஒரு ஃபேமிலியோட ஒரு 1.5 மணி நேரம் ஜேர்னி. அந்த ஜேர்னி பக்காவாக தெளிவாக என்ன சொல்ல வந்திருக்காருன்றது நல்லாவே இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஒரு அன்னோன் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் பற்றி அவர் பேசியிருந்தாரு சரிங்களா. ஸோ அதை க்ளீனாக சொல்லியிருக்காரு. அது எண்ட் ஆஃப் த டிசிஷனில் நீங்கள் தான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. நம்ம அதை சரியாக எடுத்துக்கணும். அதனால தான் அவர் விட்டுருக்காரு. படம் வந்து மக்களுக்கு இப்போ வரைக்கும் இங்கே இருக்க மக்களுக்கு புரியும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக புரியும். அது எப்படி புரியும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை யார் பார்த்துருக்காங்களோ அவங்களோட அந்த எமோஷன் கண்டிப்பாக சேரும். அதையும் தாண்டி அந்த வழியை எந்த பெண்ணை அனுபவிச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு டெடிகேஷனாகவே இருக்கும். படத்தில் யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும்? ஆக்டிங் தான் எல்லாமே படத்தில். பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே படமே. பெருசான டைலாக்ஸ் இருக்காது. ஆக்டிங் தான் எல்லாமே சொல்லணுமா அப்படின்னா நான் 10 தான் நான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். கூழாங்கல்லும் வினோத் அண்ணாவோட கூழாங்கல்லும் சரி, இதுவும் சரி. அவரு சின்ன விஷயம்
வச்சு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஒரு காட்டுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அதை தாண்டி இப்போது என்னன்னா நம்ம படமாக இருக்கலாம் சரிங்களா, அது முன்னாடி என்ன நடந்திருக்கு, அடுத்து உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காரு. அது முன்னாடி என்ன நடந்திருக்கு, அதனால இந்த விஷயம் நடக்குது, அடுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது சரியாக புரிஞ்சிக்கணும் எல்லாருமே. இந்த படம் வந்துட்டு ஒரு சினிமாவாக ஒரு கதையாக பார்த்தா தெரியாது, ஒரு வாழ்வியலாக ஒரு உளவியலாக பார்த்தோன்னா கண்டிப்பாக எல்லாரோட எமோஷனல் கூடயும் செட் ஆகும். பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் பரியரும் பெருமாள் பார்த்துருப்பீங்கல்ல, பரியரும் பெருமாளில் அதில் வந்து கதிர் எப்படி அவங்க ஸ்டாஃப் கிட்ட கனெக்டடாக இருப்பாரோ அதில் மாதிரி அவரோட சின்ன வயசில் இருக்கிற இதுலேருந்து அது பயங்கரமாக கனெக்டாக இருக்கும். அந்த மாதிரி காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக இருக்குது. புரியல. அது இங்கே சென்னையில் இருக்கவங்க எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ஊர் சைடில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் ரொம்பவே கனெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இல்லை அப்படின்னு கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அவங்க அந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்க அப்போ இப்போ சென்னையில் இருக்கவங்களாம் அழ மாட்டாங்க அப்படின்னு அதை பார்க்குற எல்லாருக்குமே கனெக்டாக இருக்குது. எல்லாருக்குமே படத்தில் ரஜினி கமல் வச்சு ஒரு போர்ஷன் அதுதான் காமெடியாக இருக்குது படத்தில். அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது சின்ன பசங்களை வச்சு பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அது. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி நிறைய இருக்குன்ற மாதிரி. ஆமாம், காமெடியா அது எப்படி சொல்ல, சின்ன பசங்களுக்குள்ள இயல்பாக நடக்கிற விஷயங்கள் தானே, அது சூப்பராக இருக்கும். பயங்கரமாக செகண்ட் ஹாஃப்ல அந்த எண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாருமே அழுகிற மாதிரி இருக்கு. ஆமாம், அது எனக்கு சொல்ல பேச வரல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த படம் பயங்கரமாக இருக்கு. சூப்பராக. ஓவராலாக படத்துக்கு ரேட்டிங் 10. ஓவராலாக 10க்கு 10 கொடுக்கலாம். ஒரு ஆக்சுவலாக ஒரு வழியை மட்டும் பேசாமல் அது ஆர்ட் வைஸ் சினிமா வைஸ் பயங்கரமாக பேசியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப பெருமையாக இருக்குங்க. மக்கள் வந்து இதை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு சீனுக்கும் அந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. பேசவே இல்லைங்க யாருமே. அந்த ஒவ்வொரு சீன் இம்பார்ட்டன்ட் சீன் வரும்போதெல்லாம் அவங்கெல்லாம் பேசவே இல்லை, அமைதியாக அந்த படத்தை பார்த்தாங்க. வெளியில் வரும்போது அவ்வளோ பேரும் அழுதுட்டு தான் வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த படம் மக்கள் மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். எனக்கு 2 படமுமே பிடிச்சிருக்குங்க. 2 கண்ணில் எந்த கண்ணு வேணும்னு சொன்னால் நான் சொல்ல முடியாது. அதில் 2 கண்ணு தான் நமக்கு வேணும். இதில் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக நடிச்சிருக்கேன். அந்த சாரோட அது உண்மை சம்பவத்தில் இது நடந்த சம்பவத்தினால அதை ரொம்ப வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த படத்தில் மறுபடியும் பண்ணினதில் எங்கள் டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்கள் எல்லாருமே வெளியில் வந்துட்டு அவங்களோட உணர்வுகளை சொல்லும்போது அழுதுகிட்டே தான் என்கிட்ட பேசினாங்க. அவ்வளோ பேத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். படம் பார்த்துட்டு போனால் அவ்வளோ பேத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நான் சந்தோஷங்க. படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முத மாறி செல்வராஜ் படத்தில் ரொம்ப அழகாக வந்து காமெடி எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் ஆடியன்ஸோட அந்த படம் பார்க்கும்போது மக்கள் சிரிச்சாங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக சிரித்தாங்க. உண்மையாலுமே ஒவ்வொரு சீன் அப்போ அந்த டீச்சர் சீன்ஸ் வரும்போதில் ஊயின்னு கத்துனாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். உண்மையாலுமே என் படத்தை பற்றி, சார் எடுத்த படத்தை பற்றி மக்களோட உட்காந்து பார்க்கும்போது தானே அது தெரியும். அதனால் அதை பார்த்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சில இதில் அவங்களே கைதட்டி சிரித்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. ஃபீல் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக ஃபீல் பண்ணாங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அதை நான் வெளியில் வரும்போது உணர்ந்தேன். அவ்வளோ பேர் என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. என்னாலே என்னை தேற்ற முடியல. அவங்களும் அதை கட்டி பிடிச்சிட்டு அழுகும்போது அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. படம் பார்த்துட்டு போனேன். அவ்வளோ பேருக்கு நன்றி. அந்த குட்டிங்க தாங்க கமல் ரஜினியும், வேற என்ன இருக்குது? அந்த குட்டிங்க தான் ரஜினியும் கமல். அது பேசும்போது எவ்வளோ பேர் கைதட்டி எவ்வளோ என்ஜாய் பண்ணினாங்க. இதை விட என்ன இருக்குது? கனெக்டு விஷயம் எல்லாமே ஸ்டஃப்பு நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, இதில் வந்து மற்ற படத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை ஹைலைட் பண்ணி ஜாதின்னு காட்டுறது கூட அப்படி ஹைலைட் ஆகல. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு குட்டி பையன் அந்த வயசில் என்ன பெயின் ஃபேஸ் பண்ணாங்களோ அதை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. அதுலேயே சொல்ல வர வேண்டிய விஷயமும் அழகாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொசைட்டியோட அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டிருக்காங்க. அது சும்மா 3rd person வியூவில் அப்படி நடக்குதாங்க பாரு அப்படின்னு காட்டாமல் ஒரு பர்சனை ஃபீல் பண்ணி அவரே அதை எடுத்து காமிச்சிருக்கும் போது அது வந்து யோசிக்கும் போது எப்படி இருக்குது, அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த டைமில் அப்படின்ற மாதிரி நமக்கே ஃபீல் பண்ண விட்டுருச்சு. மியூசிக் சூப்பராக இருக்குது, ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. இது மட்டும் தான் பெயின்ஃபுல்லாக போகுதுன்னு சொல்ல முடியாது. படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அழகான சில சம்பவங்களுமே அங்கே இருந்துட்டு தான் இருந்தது. ஃபன்னு மொமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸும் இருக்குது. படத்துல ரஜினி கமல் நடிச்சிருக்காங்க. ரஜினி கமல் நடிச்சிருக்காங்க. ரஜினியோட ஃபேனும் கமலோட ஃபேனும் நடிச்சிருக்காங்க. அது அழகாக இருந்தது. சூப்பராக இருக்கும். பொழுதுபோக்க மட்டும் இருக்காது, எமோஷனலாக தான் தாக்கப்படுத்தும். லைக் வந்தவங்களுக்கு ஒரு சோகம் அந்த வழி கொடுக்க தான் செய்வாங்க. படம் எல்லாரும் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஆனால் பார்க்க வேண்டிய படம்.
டெஃபினட்டாக பார்க்க வேண்டிய படம். இவரோட படத்துல வந்து ஒரு அரசியல் இருக்கும், இந்த படத்துல இந்த மாதிரி இந்த படத்தில் தனி அரசியல்னா இருக்கிறத காட்டியிருக்காங்க. தனி அரசியல் எல்லா இடத்துலையுமே இருக்கு இல்லையா, அது வந்து சொசைட்டியோட அந்த டிஸ்கிரிமினேஷனை அது டிஸ்கிரிமினேஷனாக அங்கே நடக்குதுன்னு காட்டாமல் அவர் ஃபேஸ் பண்ண அவர் பார்த்ததை வந்து படமாகியிருக்காரு. அதுதான் விஷயம்.